ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கோடிக்கணக்கான மக்கள் வந்து சாப்பிட உணவு இல்லாமல் பசியோடு இரவு நேரங்களில் வந்து உறங்க போறாங்க. அதே சமயத்தில் நம்ம கற்பனையே செய்ய முடியாத அளவுக்கு நல்ல உணவுகளை வந்து அதிகமாக தூக்கி எறிந்து வீணாக்குறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ நம்ம அதிகமான உணவுகளை வந்து நம்ம எங்கே வீணாக்குறோம்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டில் தான். நம்ம உணவை மட்டும் வீணாக்கல, உணவோடு சேர்ந்து நிறைய வளங்களையும் வீணாக்குறோம். அது எப்படின்னா, 1 கிலோ அரிசியை வந்து உற்பத்தி செய்ய வந்து 2500 லிட்டர் தண்ணீர் வந்து தேவைப்படுது. தண்ணீர் மட்டும் வீணாகல, தண்ணீரோடு சேர்ந்து நிலம் வீணாகுது, எரிபொருள் வீணாகுது. இதற்கெல்லாம் மேல விவசாயிகளின் கடின உழைப்பு வந்து வீணா போகுது. பசியோடு இருக்கிற மக்களுக்கு வந்து உணவு கிடைத்து அவங்க வந்து பசி இல்லாமல் இருக்க வந்து நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, உணவு வந்து ரொம்ப வந்து புனிதமா நினைங்க. அதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. உணவுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுங்க. உணவு வந்து வீணாக்காம அதை வந்து பகிர்ந்து உண்ணுங்க. அது தேவைப்படுறவங்களுக்கும் அது இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்து உதவுங்க. நம்ம எல்லாருமே ஹெல்த்தா வெல்த்தா சந்தோஷமா இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.